இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இன்றைய வசனத்தில் சங்கீதக்காரன் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புகளுக்கும் எதிரிகளிடத்திலிருந்து விடுதலை கொடுத்ததற்காகவும் தேவனை துதிக்கிறார். வசனத்தின் முதல் பகுதியில் கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமம் காலத்தில் ஒருவருடைய பெயர் பெரும் முத்திரை அல்ல, ஆனால் அது அவர்களுடைய குணங்களையும் பண்புகளையும் கீர்த்தியையும் பிரதிபலிக்கிறதா இருந்தது. தேவனுடைய பெயரை தெரிந்து கொள்வது என்பது அவருடைய தலைப்பிற்கு மேல் அவரை அறிவதாகும். இது அவருடன் இருக்கும் ஆழமான உறவையும் தனிப்பட்ட உறவையும் முக்கியப்படுத்துகிறது. தேவனை அறிவது என்றால் நெருக்கத்தையும் நம்பிக்கையையும் தேவனுடைய சுபாவத்தை சார்ந்த விசுவாசிப்பதையும் குறிக்கிறது. தேவனுடைய உதவி என்பது ஒரு சிலருக்கு தயவாகவும் ஒரு சிலருக்கு எதிராகவும் இருக்கிறது, ஒரு பாரபட்சம் காட்டுவதில்லை என்பதை சங்கீதக்காரன் நன்கு அறிந்தார். இதற்கு காரணம் அவருடைய மக்களுக்கு அவருடன் இருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு. அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். மேலும் அவரை எல்லா நேரங்களிலும் தேடுகிறவர்களுக்கு தான் அத்தகைய தேவன் தயை காண்பிக்கிறார் என்பதை விளக்குகிறது. வசனத்தின் அடுத்த பகுதியில் ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார் என்ற உறுதி ஒரு வல்லமையான வாக்குத்தத்தமாகும். இது பாடுகள், சவால்கள், துன்புறுத்தல்கள் மத்தியில் கடந்து செல்லும் விசுவாசிகளுக்கு ஆறுதல் அளித்து ஊக்குவிக்கிறதா இருக்கிறது. நாம் ஒரு மனிதனை நன்கு தெரியும் வரை அந்த மனிதனை நம்புவதில்லை. மேலும் பொல்லாத மனிதர்களை தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நம்பிவிடக்கூடாது. ஆனால் தேவனுக்கு அப்படி கிடையாது. அவருடைய பெயரை சுகமாக்கும் தைலமாக ஊற்றப்படும் இடத்தில் கன்னிகைகள் அவரை நேசிக்கிறார்கள், அவருக்கு பயப்படுகிறார்கள், அவரில் களி கூறுகிறார்கள், அவரில் இளைப்பாறுகிறார்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற யாவருக்கும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தம் கிறிஸ்துவ கோட்பாட்டின் அடிப்படையான நம்பிக்கையாகும். இன்றைய வசனம் விசுவாசிகளுக்கு நம்பிக்கை மற்றும் ஊக்கத்தின் ஆதாரமாய் இருக்கிறது என்றும் பரலோக பிதாவின் மாறாத நிலையான அன்பையும் நம்பகத்தன்மையையும் நினைவூட்டுகிறதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.